இந்த கண்ட்ரியில் வந்ததுலேருந்து எனக்கு வந்து எப்படா இந்த ஊரை விட்டு போகணும் தான் இருக்குது. என்னைய பெருசாக எதுவும் கேட்குறது இல்லை. நான் பார்க்குறக்கு இவங்கள முறையாக இருக்கனால என்னை விட்டுறாங்க. அந்த பையனோட பாஸ்போர்ட் மட்டும்தான் வாங்கி ஒரு 3 டைம் செக் பண்ணாங்க. லைஃப் நல்லா இருக்குங்க. அவங்க பாட்டுக்கு அந்த லூடோ கேம் விளையாண்டுட்டு ஜாலியாக இருக்காங்க. ஸோ ஹலோ அண்ட் வெல்கம் பேக். இப்போ நம்ம வந்து மாரிட்டேனியாவில் இருக்கோம். மாரிட்டேனியாவில் நாக்ஷாட், இதுதான் கேபிட்டல் சிட்டி. இப்போ இங்கேருந்து அத்தார்னு இன்னொரு ஊருக்கு போகிறாங்க, மேலே நார்த்தில். அது ஒரு மினி பஸ் எடுத்து போகணும், 6 மணி நேரம் ஆகுங்க. இப்போ அதுக்கு தான் நாங்கள் காலையில் கிளம்பிகிட்ருக்கோம். காலைல சீக்கிரமாகவே கிளம்பலான்னு பார்த்தோம், பட் லேட் ஆகிருச்சு. மணி இப்போ காலைல 10 ஆகுதுங்க. இப்போ தான் அப்படியே போய் ஃபஸ்ட்டு ஒரு டாக்ஸி கண்டுபிடிக்கணும். நாங்கள் எங்கள் ஹோட்டல்லே டாக்ஸிக்கு பேசி வச்சுருந்தோம். அந்த ஹோட்டல் ரிசப்ஷன் ஆள் அவர் எங்கேயோ தூங்கிட்டு இருக்காரு போல், ஆளையே காணோம். நாங்கள் ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம், அவர் வரல. சரி நாங்களே ரோட்டில் போய் டாக்ஸி கண்டுபிடிச்சி போய்க்கலாம் அப்படின்னு நானும் இந்த பையனும் தான் போயிட்டுருக்கோம். அங்கே போய் இன்றைக்கி நம்ம ஒரு லோக்கல் வீட்டில் தங்க போகிறோங்க. இந்த ஊர் மாரிட்டேனியனோட இது தான், அவரோட வீட்டில் தான் இன்றைக்கி நைட்டு நம்ம தங்க போகிறோம். எத்தனை நாள் தங்க போகிறேன்னு எனக்கு அங்கே பிளான் இல்லை. பட் இன்றைக்கி நைட் அங்கே இருப்போம், நாளைக்கும் மேபி அங்கே இருப்போம். அப்படியே போகிற வழியில் அதெல்லாம் பார்க்கலாங்க என்னென்னு. ஏன்னா என்னோடய போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நான் அதிலே சொல்லியிருப்பேன். பிளான்ஸ் எல்லாமே ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிருச்சு எனக்கு. அதனால் பார்க்கலாம். நம்ம அங்கே அத்தார் போயிட்டு, அத்தார்லேருந்து சிங்வித்தி, அப்புறம் இந்த தெர்ஜித்து, ஒயாசிஸ், இது ஊதானேன்னு ஒன்று இருக்குங்க. இந்த ஒரு 3 சிட்டி போகிறதான் என்னோடய பிளானு. அதெல்லாம் அப்படியே போக போக பார்க்கலாம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்க. இவங்க இதில் வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை முஸ்லீம் கண்ட்ரினால இவங்க இதில் வந்து கொஞ்சம் லீவு மாதிரி. அதனால் பஸ்ஸெல்லாம் ரெகுலராக இருக்குமா இல்லையான்னு தெரில, நம்ம பார்த்துக்கலாம். இன்றைக்கி கடைலாம் அதிகமாக எல்லா கடையும் லீவுங்க. நம்ம அப்படியே பார்க்கலாம். நாக்ஷாட் போய் பஸ்ஸு. நான் நேற்றுலேருந்தே எனக்கு இங்கே வீடியோ எடுக்கிறதுக்கு லைட்டாக பயம் இருக்குது. ஏன்னா இவங்க எல்லாமே அந்த ஃபோனு கேமராவை பார்த்தா ஒரு அலர்ஜி மாதிரி எல்லாம் கத்துறாங்க. அதனால தான் நம்ம போய் ஃபஸ்ட்டு டாக்ஸி கண்டுபிடிச்சி பஸ் ஸ்டாண்ட் போகணும். பஸ் ஸ்டாண்டு போய்ட்டு நம்ம பஸ்ஸு கண்டுபிடிக்கணும். அந்த பஸ் எடுக்கிறது எல்லாமே வந்து எப்படின்னா அந்த ஷேர்டு மினி பஸ் மாதிரிங்க. அந்த பஸ்ஸு ஃபுல்லாச்சுன்னா மட்டும்தான் பஸ் எடுப்பாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த 6 சீட்டுனா 6 பேர் மட்டும் இருக்க மாட்டோம், கண்டிப்பாக 8-9 பேராவது இருப்போம். எத்தனை பேரை முடியுதோ அத்தனை பேர்த்து அந்த காருக்குள்ளே அமுக்கி போட்டு தான் தூக்கிட்டு போவாங்க. நம்ம ஊர் பஜாஜ் ஆட்டோலாம் ஓட்டுதுங்க இங்கே. நான் நேற்று தான் பார்த்தேன், நிறையா இருந்தது நம்ம ஊர் அந்த பஜாஜ் ஆட்டோலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு மஞ்சள் கலர் ஷேர்டு டாக்ஸி தாங்க எடுக்கணும். ஸோ அந்த பையன் தாங்க டாக்ஸிக்கு ஏதோ பேசிகிட்டு இருக்கான், பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. அந்த பையனுக்கு கொஞ்சம் ஃப்ரெஞ்சு தெரியும், அதனால். ஸோ இது தாங்க டாக்ஸி. நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டாக்ஸிகிட்ட பேசினோம். அவர் வந்து 500 இது சொன்னாங்க. 500 வந்து ரொம்பவே அதிகம். 500னா 1000 ரூபா பக்கம் வருங்க. அதுவும் ஷேர்டு டாக்ஸி. நாங்கள் 2 பேர் மட்டும் தனியாக போகிறது இல்லை. இந்த ஊரில் நீங்கள் டாக்ஸி எடுக்கிறது எல்லாமே இந்த ப்ரைவேட் டாக்ஸி மாதிரி வராது. இப்போ இங்கே சீட்டு காலியாக இருக்கா, இன்னும் போகிற வழியில் எத்தனை பேர் ஏற்ற முடியுமோ அத்தனை பேர் ஏற்றிட்டு தான் போவாங்க. அப்புறம் இவர்கிட்ட பேசி 300 ஊக்கியாவுக்கு பேசியிருக்கோம். எனக்கு 150, அந்த பையனுக்கு 150. இன்னும் அது ஏதோ ஓரளவுக்கு நார்மல் ப்ரைஸ் அங்கே. ஏன்னா பஸ் ஸ்டாண்ட் வந்து 8 கிலோமீட்டருக்கு 150 ஓரளவுக்கு நார்மல் தான். இருந்தாலும் இன்னும் எனக்கு தெரிஞ்ச அது டூரிஸ்ட் ப்ரைஸ் மாதிரி தாங்க எனக்கு தெரியுது. ஏன்னா அது இந்த மாதிரி தனியாக போனால் ஓகே, பட்டு கூட இன்னொரு அம்மிக்கிட்டு தான் போவாங்க. பார்த்துக்கலாம். நாங்கள் டாக்ஸிலாம் இந்த ஊரில் அப்படியே ரொம்ப பழைய கண்டிஷனில் தான் இருக்கும் எல்லாமே. பட் இதுதான் மாரிட்டேனியா. வெல்கம் டு ஆஃப்ரிக்கா. இன்னும் நாங்கள் அங்கே போயிட்டு பஸ் டிக்கெட்டு எல்லாமே தேடணும். இன்னும் காலையில் எதுவுமே சாப்பிடல, போகிற வழியெலாம் எல்லாம் பார்த்துக்கலான் இருக்கோம். போகலாங்க, எல்லாமே ஒரு இதுதான். ஸோ இப்போ தாங்க நாங்கள் ஒரு பஸ் ஸ்டாண்ட் போய் கேட்டோம். ஒருத்தர் வந்து 700 ஊக்கியா சொல்கிறாங்க. இன்னொரு கம்பெனியில் வந்து கேட்டோம். அடுத்த பஸ் வந்து 3 மணிக்கு தானாம்மா. அது வரைக்கும் எங்களுக்கு வெயிட் பண்ண தேவையில்லை. மணி 10:15 தாங்க, 10:45 தாங்க ஆகுது. அப்புறம் 3 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இங்கேருந்து திரும்ப ஒரு 6 மணி நேரம். அதுக்கு நான் வந்து அந்த எக்ஸ்ட்ரா 200 தந்து கேட்டு போகலான் இருக்கேன். இந்த வந்து இன்னொரு சில கம்பெனிலாம் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறான்.
எனக்கு என்ன அந்த பஸ்ஸு கிளம்பிடுமோன்னு எனக்கு ஒரு பயம். வாங்கலாம். இங்கே நான் கேமரா என்னை பார்த்தே தான் வச்சுருக்கிறேன். அந்த சைடு திருப்பினா எல்லாம் கத்துவானுங்களோன்னு. ஏன்னா தூர வீடியோ எடுக்கிறது செம்ம கஷ்டங்க. இப்போ இங்கே யாரும் இல்லை, பார்த்துவாங்க. இதுதான் தூரோட அந்த லோக்கல் பஸ் ஸ்டாண்ட். நம்ம ஊர் அந்த டிவிஎஸ் ஆட்டோ எல்லாமே இருக்குங்க. இங்கே கேட்டதுக்கு வந்து எல்லாமே 3 மணிக்கு தான் போகுங்கிறாங்க. அப்படியே விலை குறைஞ்சிட்டே வருதுங்க. அங்கே 700, அடுத்ததில் 500, இங்கே வந்தால் 300. பார்க்கலாம். கடைசியில் அந்த பஸ்ஸு இப்போ ஃபஸ்ட்டு 700க்கு பார்த்த பஸ்ஸு எத்தனை மணிக்கு எடுப்பாங்கன்னு இப்போ கேட்டுட்டு, அதுவும் இப்போ ஒரு 1 மணி 2 மணின்னு சொன்னாங்கன்னா திரும்ப இந்த 300 ஊக்கியாக்க இதே சீப்பாக போயிடலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கும். இந்த மாதிரி வந்தீங்கன்னா ஸோ அந்த இதில் தாங்க போகணும். இது வந்து ஏன் 700 ஊக்கியானா அந்த பஸ்ஸு மட்டும்தான் இப்போ கிளம்புது 11 மணிக்கு. மீதி எல்லாமே 3 மணிக்கு கிளம்புறதுனால தான் விலை அதிகமாகும். அதுவும் இல்லாமல் இது வந்து ஜுவாராத் போகுதுங்க. ஜுவாராத் போகிற வழியில் எங்களை அத்தாரில் இறக்கி விட்றோம் அப்படின்ட்டு இருக்காங்க. பார்க்கலாம். அதனால தான் 700 அதிகம். 700 ஊக்கியானா எவ்வளோன்னு கீழே போடுறாங்க. பார்க்கலாம். அடைச்சிக்கிட்டு தான் போகணும். ஆல்ரெடி பஸ்ஸில் நிறையா பேர் இருக்காங்க. எவ்வளோ ஏற்ற முடியுமோ ஆல்ரெடி ஏற்றிட்டு இருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே ஏற்றிட்டு தான் போவாங்க. ஸோ இது தாங்க இன்றைக்கி நம்ம போக வேண்டிய வண்டி. நான் அதுக்கு முன்னாடி நின்று எடுக்கிறேன்னா தம்ப்நெயிலுக்கு யூஸ் ஆகும். அதனால தான் போகலாங்க. ஸோ 700 ஊக்கியானா 1450 ரூபாங்க. விலை ரொம்பவே அதிகம். நார்மல் ப்ரைஸ் வந்து 300 தாங்க. நாங்கள் டபுளாக பே பண்ணியிருக்கோம். நான் இப்போ தான் கணக்கு போட்டு பார்க்குறேன். 1400 இல்லை நம்மளை ஏமாற்றிட்டாங்களான்னு தெரில. பட் ஆனால் இந்த ஊரில் அந்த ஃபஸ்ட்டு வந்ததுலேருந்து பார்த்துருந்தீங்கன்னாவே தெரியும், எல்லாருமே நம்மளை காசு மொட்டை அடிக்க தான் பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்களும் நம்மளை வச்சு மொட்டை அடிச்சிட்டாங்க தான் நினைக்கிறேன். காசில் வேறு வழி இல்லை, நம்ம போய் ஆகணும். பட் வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருந்தால் கூட போயிருந்துருக்கலாம். ஆயிடுச்சு, காசு பே பண்ணியாச்சு. மனசே கேட்கல, எனக்கு மனசே கேட்கல. இப்போ தாங்க கணக்கு போட்டு பார்த்தேன். கணக்கு போட்டதுக்கப்புறம் சீரியஸாக எனக்கு மனசே கேட்கல. நல்லா வச்சு ஏமாற்றி விட்டானுங்க. நல்லா யூரோப்பில் கூட இவ்வளோ அதிகமாகலாம் விலை கொடுத்து போயிருக்கவே மாட்டேன். பட் இங்கே ஆஃப்ரிக்கா, வெல்கம் டு ஆஃப்ரிக்காங்க. அதிகம் திரும்பவும் பார்க்கலாம். இந்த கண்ட்ரியில் வந்ததுலேருந்து எனக்கு வந்து எப்படா அந்த ஊரை விட்டு போகணும் தான் இருக்குது. சீரியஸாக உண்மையை சொல்லணும்னா அது அந்த கண்ட்ரி வந்த ஒரே காரணம் வந்து அந்த ஒரு ட்ரெயின் அதில் போகணுங்கிறதுக்காக மட்டும்தான். பார்த்துட்டு இப்போ அத்தார் போயிட்டு அத்தாரில் ஒரு 2 நாள் தங்கிட்டு அந்த ட்ரெயின் எடுத்து முடிச்சுட்டு இந்த ஊரை விட்டு கிளம்பிடலான்னு தாங்க இருக்கேன். இந்த ஊரில் இருந்தால் காசு எப்படி பிடுங்க முடியுமோ அந்தளவுக்கு பிடுங்கிடுவானுங்க போல் நம்மக்கிட்ட. மொரோக்கோவில் 3 நாளில் நான் எது செலவு பண்ணணும் அதை வந்து நான் இங்கே 2 நாளில் நான் செலவு பண்ணியிருக்கேன். 2 நாள் கூட அவ்வளோ தான், 2வது நாள். ஒரே நாளில் மொரோக்கோவில் 3 நாளில் வச்சு செலவு பண்ணதை இங்கே வந்து நான் ஒரே நாளில் செலவு பண்ணியிருக்கேங்க. அந்தளவுக்கு இங்கே காசு போயிட்டுருக்கு. ஏன்னா ஆன்லைன்லலாம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சீப்பான கண்ட்ரி அப்படிங்கிறாங்க. பட்டு நம்ம ஓரளவுக்கு இதாக இருக்கணும் போல். டூரிஸ்ட்டாக இருந்தாலும் விலை குறைச்சி பேசணும் போல். ஏன்னா இங்கே வந்து இங்கிலீஷ் வந்து ஒன்றுத்துக்கும் ஆக மாட்டேங்குது. ஃபுல்லாக ஃப்ரெஞ்சு தான் பேசுகிறாங்க. ஃப்ரெஞ்சு தெரியலனா ஒன்றும் இதாக மாட்டேங்குதுங்க. பார்க்கலாம். 1400 ரூபா 400 கிலோமீட்டருக்கு. அப்படியே வந்த டாக்ஸி 300 ரூபா. விலை தாறுமாறாக போயிட்டுருக்குங்க இங்கே. இப்போ தாங்க பக்கத்து கடையில் போய் அதை வாங்கிட்டு வந்தேன். 30 ஊக்கியா சொன்னாங்க. நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோன்னு போடுறேன். ஏன்னா இந்த ஊர் காசு வந்து நமக்கு சுத்தமாக புரிய மாட்டேங்குதுங்க. நான் அந்த போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். 2018 இந்த ரூல்ஸ், இந்த கவர்மெண்ட்டு ஒரு புது ரூல்ஸை கொண்டாந்தானுங்க, அந்த கடைசி 0வை கட் பண்ணணும்னு. பட் இவங்க எல்லாமே அந்த பழைய இதுலேயே தான் இன்னும் சொல்லிகிட்ருக்காங்க. அதனால் செம்ம கன்ஃபியூஷனாக இருக்குது. இன்னும் வண்டி எடுக்கலைங்க. கேட்டால் 5 நிமிஷத்தில் எடுப்போன்னாங்க. அரை மணி நேரம் பக்கம் ஆக போகுது. எனக்கு தெரிஞ்ச வண்டி எல்லாம் ஃபுல்லாக வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. எப்படியே ஏமாற்றிட்டாங்க. அது வேணால் நல்லா தெரியுது. உடனே எடுப்போம். அதனால தான் இவ்வளோ ரேட்டு நானுங்க. அரை மணி நேரம் ஆகுது. எப்படியே போய் கேட்டால் டிக்கெட் காசுலாம் திரும்ப தரமாட்டாங்க. இதே வண்டியில் தாங்க உட்காந்து போகணும். இங்கே இந்த ஊரில் வந்து அந்த மினி பஸ்னால் அது 8 சீட் இருக்கும் பார்த்தீங்களா. கரெக்டாக 8 பேர் மட்டும் இருக்க மாட்டோம். 8 சீட்னால் 11-12 பேர் இருப்போம். நாங்கள் இப்போ 2-4 பேர் பக்கம் தான் வந்திருக்கோம். அதனால தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாத்தையுமே மேலே எடுத்து வச்சிட்டாங்க. பட் ஆனால் இன்னும் எடுக்க மாட்டாங்க. டைமும் இந்த எங்கே எப்போ எக்கச்சக்கமாக இருக்குதுங்க. இல்லை கொசுவோ ஆமாம் தாங்க. பார்க்கலாம், உட்காந்து பார்க்கலாம் எவ்வளோ எப்போ எடுக்கிறாங்களோ. அப்போ நான் திரும்ப அப்டேட் பண்ணுறேங்க. வெல்கம் டு ஆஃப்ரிக்கா அகைன். அவ்வளோதாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 40 நிமிஷம் கழிச்சு ஒரு வெளியே எடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தான் வண்டி இன்ஜின் ஆன் பண்ணியிருக்காரு. எங்களோட பாஸ்போர்ட்டும் வாங்கிட்டு போயிருக்காரு. போகிற வழியில் கண்டிப்பாக மிலிட்ரி செக் பாயிண்ட்ஸ் நிறையா இருக்குன்னு இருக்காங்க. அதெல்லாம் ஆன்லைனில் படிச்சிருக்கேன். இந்த போலீஸ் செக் பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். பார்க்கலாம் எத்தனை மணிக்கு. 11 மணிக்கு எடுத்தால் 6 மணி நேரங்க. நடுவில் போகிற வழியில் கண்டிப்பாக நிறுத்தி தான் போவாங்க. சாயந்தரம் 5 இல்லை ஒரு 6 மணி ஆகும். பார்க்கலாம்.
12:15 ஆகுதுங்க. அந்த காரை வந்து அங்கே எடுத்து ஒரு யூட்டர்னை போட்டு நிறுத்தி வச்சுருக்காரு. அவ்வளோதான், இன்னும் நெவர்லங்க. 11 மணிக்கு எடுப்போம் அப்படின்னாங்க. மணி 12:15 ஆகுதுங்க. நாங்கள் 10:45 காட்ட இங்கே வந்தோம். செம்ம லேட்டு. இதுக்கு நாங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணி அந்த 3 மணி பஸ்ஸே நாங்கள் பிடிச்சிருப்போம். செம்ம கடுப்பாக இருக்குது. பட்டு இதுவும் ஒரு பார்ட் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ் தான். வெல்கம் டு ஆஃப்ரிக்கா அகைன். ஆஃப்ரிக்கானா இப்படி தாங்க இருக்கும். இதெல்லாம் ஆல்ரெடி நான் படிச்சிருக்கேன். அந்த இங்கே வரக்கு முன்னாடி இந்த கண்ட்ரி பற்றி படிக்கும்போது இப்படிலாம் அவனும் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி தான் ஆகுது. அதனால் கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இது சொல்லப்போனால் நம்ம ஊர் மாதிரி தாங்க. நம்ம ஊர்லலாம் சொல்லுவாங்கல்ல, ஒரு 2 நிமிஷத்தில் வந்துடுவோம், 5 நிமிஷத்தில் வந்துடுவோன்னு. அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணுறாங்க. பட்டு 1.25 மணி நேரம் லேட் ஆகுறாங்க. எனக்கு லேட் ஆகிறது கூட பிரச்சனை இல்லைங்க. அந்த கரெக்டாக டைமுக்கு 11 மணிக்கு எடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் விலை அதிகமாக டிக்கெட் கொடுத்தோம். 1400 ஒரிஜினல் இது 600 தாங்க வரணும். இப்போ சீக்கிரமாக போகிற பஸ்ஸுங்கிறனால தான் 1400 பே பண்ணுச்சு. பட் இருந்தாலும் இப்படி தான் பண்ணிட்டுருக்காங்க. வண்டியில் எனக்கு முன்னாடி சீட்டு தான் தந்துருக்காங்க. பின்னாடி அத்தனை பேர் உட்காந்துருக்காங்க. போனோம் எப்படியோ ஒரு 7 மணி ஆயிடும்னு நினைக்கிறேங்க. இன்றைக்கி ஃபுல்லாக அந்த ஒரு மினி வேனில் தான் உட்காந்துட்டு போகணும். இன்னொரு டைம் ஆகும். எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னும் ஒரு 3 சீட்டு காலியாக இருக்குங்க. அந்த 3 சீட்டு ஃபுல்லாக அவருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 2 பேர் வராங்க. இன்னும் ஒரு சீட்டு தான். போகிற வழியில் ஏதோ ஒன்று ஏற்றிக்கலான்னு எடுத்துருவாங்க. பார்த்துக்கலாம். 2 மணி நேரம் ஆயிருக்குங்க. இப்போ மணி ஒரு 2:20 பக்கம் இருக்குது. இப்போ தான் ப்ரேயர் டைமுங்க. எல்லாம் நிறுத்தியிருக்கிறாங்க வண்டி. இந்த வண்டின்னு இல்லை, எல்லா வண்டியும் நின்றுச்சு. எங்களுக்கு முன்னாடி ஒரு ட்ரக்கு போச்சு, அது அங்கே நின்றுச்சு. அந்த சைடு எல்லாமே இப்போ தான் அப்படி அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் ப்ரே பண்ணிட்டுருக்காங்க. வண்டி இப்போ வரைக்கும் ஏதோ ஒன்று ஓகேவாக போகுதுங்க. கம்ஃபர்ட்டாக இருக்குது. நான் எதிர்பார்த்த அளவுக்கு ரொம்ப மோசம்லாம் இல்லை. ஏன்னா இன்னுமே எனக்கு வந்து மனசு கேட்காமல் இருக்கிறது வந்து அந்த கொடுத்த விலை தான். 1400 கொடுத்தேன். அது மட்டும்தான் எனக்கு விலை ஒரு மனசே கேட்கல, இவ்வளோ விலை கொடுத்து போகிறோமேனு. பட் ஓகே, வெல்கம் டு ஆஃப்ரிக்கா அகைன். எல்லாமே வந்து அந்த டைரக்ஷன் பார்த்து தான் நின்று இது பண்ணிட்டுருக்காங்க. அப்புறம் இதாங்க இந்த ஊரில் ஒரு மெயின் ரோடுன்னு பார்த்தா ஒரு 4 ரோடு தாங்க. இதான் எங்கள் டிரைவரு, அவரும் ப்ரே பண்ணிட்டுருக்காரு. இது இந்த சைடு இருக்க எல்லாருமே அதான் ப்ரே பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த ஊரில் மெயின் ரோடுன்னு பார்த்தா நம்ம அந்த பார்டர்லேருந்து நேற்று முந்தானேற்று வந்திருப்போம் பார்த்தீங்களா, பார்டர்லேருந்து நோக்ஷாட் வந்தோம். அதே ரோடு கீழே செனகல் பார்டர் வரைக்கும் போகுதுங்க. அதுக்கப்புறம் இந்த ரோடு இப்போ நம்ம அத்தாறு போகிறோம், இந்த சைடு ஒரு ரோடு போகுது, அதுக்கு கீழே இன்னொரு ரோடு போகுதுங்க. மொத்தமாக ஒரு 4 ஹைவேயில் ஒரு 4 மெயின் ரோடு மாதிரி தான் இந்த ஊரில் இருக்குது. இந்த சைடு லேடிஸ் ப்ரே பண்ணுறாங்க. இது அதுவும் இல்லாமல் மிலிட்ரி செக் பாயிண்ட் எக்கச்சக்கமாக இருங்க. வர வழியில் இன்னும் பாதி தூரம் தான் வந்திருப்போம். ஒரு 9 மிலிட்ரி செக் பாயிண்ட், அந்த போலீஸ் மிலிட்ரி செக் பாயிண்ட் 9வது நாங்கள் தாண்டி வந்திருப்போங்க. எல்லாம் என்னைய பெருசாக எதுவும் கேட்குறது இல்லை. நான் பார்க்குறக்கு இவங்கள முறையாக இருக்கனால என்னை விட்டுறாங்க. அந்த பையனோட பாஸ்போர்ட் மட்டும்தான் வாங்கி ஒரு 3 டைம் செக் பண்ணாங்க. என்னைய பார்க்குறக்கு லோக்கல் மாதிரி இருக்கனால விட்டுட்டாங்க போல். அப்படியே போகலாம். இவங்க ரொம்பவே ரிலீஜியஸான கண்ட்ரிங்க. அதனால தான் இங்கே வீடியோ எடுக்கிறது அதெல்லாம் ஒரு இன்னும் ப்ராப்ளமாகவே இருக்குது. ரொம்ப செக்யூலராக இருக்காங்க இவங்க. இப்போ நான் இதை வீடியோ எடுத்துறது பார்த்தாலே கற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் எல்லாம் பிஸியாக ப்ரே பண்ணிட்டுருக்கனால பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ தாங்க ஒரு அக்ஜவுத்தோ ஏதோ ஒரு ஊருங்க, AKJOUJTன்னு ஏதோ ஒரு ஊர் இதான் நிறுத்தியிருக்காங்க. மணி 3:45 ஆகுதுங்க. பட் இப்போ வரைக்கும் பஸ்ஸு வந்து ஓரளவுக்கு கம்ஃபர்ட்டாக தாங்க வந்தது. அந்த ஒரு இது கஷ்டமாக வந்த மாதிரி எனக்கு எதுவுமே பெருசாக இதாகல. இன்னும் போகிறக்கு இன்னொரு 2-3 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் நம்ம போகிறக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ வாங்க, இங்கே இருக்கோம். இதான் அந்த ஊர். பார்க்கலாம். நான் சும்மா ஒரு வீடியோக்காக எப்படி திருப்பி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா எல்லாம் இப்படி தான் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ நாங்கள் வந்த வண்டி தாங்க. மேலே எத்தனை அடுக்கி போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அப்படியே எக்கச்சக்கமாக கணக்கே இல்லாமல் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு அடுக்கியிருக்காங்க. கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படியே போகலாம். ஸோ இப்போ தாங்க வந்து ஒரு பிஸ்கெட் வாங்கியிருக்கேன், பிஸ்கிரேம்னு. இதான் 25 இது வந்தது. இதான் அந்த கடை. ஸோ போகலாம். இந்த கடையிலே இந்த ஒரு பையன் மட்டும்தான் ஓரளவுக்கு ஏதோ ஃப்ரெண்டாக இருக்கேன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு எதுவும் சொல்லலை. இது பார்த்தீங்கன்னா
இங்கே தான் இருக்குது. அப்படியே மொத்தம் 3 வண்டியும் அப்படியே இதே ஒரே ரோட்டில் தாங்க போகும். அது மட்டும் அப்படியே ஆப்போசிட்டில் போகும். மீதி இந்த 2 வண்டி அப்படியே இந்த சைடு போக போகுது. அத்தான் இருக்குது. ஸோ வாங்க, அவ்வளோதான், டைம் ஆயிடுச்சு. கரெக்டாக மணி 4 ஆகுது. இப்போ தான் பஸ் எடுக்கிறாங்க. எனக்கு பின்னாடி வந்து ஒரு பார்த்திங்கன்னா அந்த மீன் வச்சு ஒரு சாண்ட்விச் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்மெல்லு நல்லா தான் வந்தது. பட் எனக்கு ஃபுட் பாய்சன் ஆகக்கூடாதுன்னு இருக்கேன். வாங்க நம்ம அப்படியே கிளம்பலாம். ஸோ அத்தாருக்கு வந்து இன்னும் 180 கிலோமீட்டர் இருக்குங்க இந்த ஏரியாவிலேருந்து. நான் போகிறக்கு எனக்கு தெரிஞ்சு 3 இல்லை 4 மணி நேரமாக ஆகும். அந்த 180 கிலோமீட்டருக்கு மணி இப்போ 4 நைட்டு 8:30 9 மணியாவது ஆயிடும்னு நினைக்கிறேங்க. இதுக்கப்புறம் போகிற வழியில் பெருசாக வேறு எந்த ஒரு பெரிய டவுன் எதுவுமே இல்லை. அதனால் எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் நிற்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக அத்தார் தான். இதுதான் அந்த கிராமங்க. இந்த ஒரு இதுதாங்க, இந்த இதுதான் நேஷ்னல் 2ன்னு அர்த்தம். N2 நான் அப்படியே வச்சுக்கிறேன், நேஷ்னல் 2ன்னு வச்சுக்கிறேன். வாங்க அப்படியே போகிற வழியில் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு என்னென்னு. ஸோ மணி 5 போகுதுங்க. இப்போ 2வது ப்ரேயருக்கு நிறுத்திட்டாங்க. எல்லாரும் திரும்ப எல்லாம் கார் விட்டு இறங்கி ப்ரே பண்ண போகிறாங்க. ஆனால் ரோடு வேறு லெவலில் இருக்குங்க. வர வழியில் நம்ம இங்கேருந்து வந்து அந்த தெர்ச்சித்துன்னு ஒரு ஊர் இருக்குங்க. அது வந்து பக்கம்தான். அது நம்ம அந்த சஹாரா டெசர்ட் டூர் போகும்போதே ஒரு பார்த்துருப்போம் ஒரு ஏரியா, அந்த திண்ணீர்னு ஒரு ஊரில் போய் பார்த்துருப்போம். அந்த ஒயாசிஸ் ஒன்று இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஊரில் வந்து தெர்ஜித் ஒயாசிஸ்ன்னு இருக்குது. அது இங்கேருந்து இன்னொரு 20-25 கிலோமீட்டர் தாங்க. அதனால் இந்த இடம் பார்த்தீங்கன்னா அங்கே டெசர்ட்டு, அப்படியே அந்த சாண்ட் டியூன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாக அப்படியே பச்சை பசையாக தாங்க இருக்குது. ஹலோ மர்ஹப். ஹலோ, தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். كيف حالك؟ تعرف الحسني شوي؟ English. Yeah. You speak Hassani. Mauritania. Yeah, it's Mauritania. شو اللغة بتاعك؟ شحالك؟ شالك؟ شحالك؟ شحالك؟ قال It's good. It's good. Bien. Bien. Alhamdulillah. Yeah. تتصور معي؟ Yeah, it's good. Yeah. Oh, what's your name? بيت Huh? محمود. Nice. Satish. Yeah. So இவர் ஒன்று தான் இப்போதைக்கு வந்து நல்லா பேசுகிறாரு. கேமராவை பற்றி எதுவும் சொல்லாமல் அங்கே காமிக்க சொன்னார், அதான் காமிச்சிட்டு இருக்காங்க. Yes. Okay. I'm Mauritania. Yeah. Welcome to Mauritania. مناظر زينة. Yeah, sand. அதாங்க அப்படியே ஃபுல்லாக மண். அப்புறம் அந்த சஹாரா டெசர்ட். இந்தியா. Yeah. ما شاء الله عندي سبون. Oh. عندي بلد زين. Yeah. بلد زين. அவர் என்ன சொல்கிறாருன்னு புரியல. பட் ஆனால் வந்ததுலேருந்து இவர் வந்து 2வது ஆளுங்க நல்லா பேசுகிறது நம்மக்கிட்ட. அந்த நோக்ஷாட்டில் அந்த பார்டர்லேருந்து நோக்ஷாட் வர வழியில் டாக்ஸியில் ஒருத்தர் பார்த்துருப்போம். இந்த மாமுனின்னு ஒருத்தர் வந்தார். அவர் இதே மாதிரி தான் நல்லா ஃப்ரெண்டாக பேசினார். அவர் கொஞ்சம் இங்கிலீஷ் பேசினார். அதுக்கப்புறம் எங்கள் ஹோட்டல் ரிசப்ஷனில் இருந்தவர். அதுக்கப்புறம் நேற்று எடுத்த அந்த டாக்ஸி. அதுக்கப்புறம் இவர் 4வது ஆளுங்க நல்லா பேசுகிறது இந்த ஊரில். லோக்கல்ஸை சொல்கிறேன். நம்ம அந்த இந்தியன் கடைக்கு போயிருப்போம், அவங்கெல்லாம் நல்லா தான் ஃப்ரெண்ட்லியாக தான் பேசினாங்க. லோக்கல்ஸில் இவர் 4வது. ப்ரேயரா இல்லை டயர் பஞ்சருங்க. அவ்வளோதான், இன்றைக்கி போன மாதிரி தான். டயர் பஞ்சரு. நான் ப்ரேயர் டைமுன்னு நினச்சேன். ஸ்டெப்னி போட்டு மாற்றிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதான். இது இன்னொரு எப்படியோ ஆகும். இன்னொரு 30-40 நிமிஷம் ஆயிருங்க. ஆல்ரெடி 8 மணிக்கிட்ட தான் போவோன்னு நினச்சோம். இன்னும் லேட் ஆயிரும். பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். இவர் டக்குன்னு மாற்றிடுவாருன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி போட்டார். நல்லா டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ அவ்வளோதாங்க, பஞ்சரும் போட்டாச்சு. எல்லாருமே சாமியும் கும்பிட்டாங்க. அவங்க அடுத்தது அப்படியே கிளம்பலாம். நம்ம போகிறக்கு இன்னும் டைம் இருக்குது. எத்தனை மணிக்கு போகிறோன்னு பார்க்கலாம். டைம் இப்போ 5 ஆகுதுங்க. எத்தனை மணிக்கு போகிறோன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ தாங்க 3வது ப்ரேயர் டைமு.
ப்ளஸ் ஒரு மிலிட்ரி செக் பாயிண்டில் தான் இருக்கும். அதான் நான் வண்டிக்கு முன்னாடி வந்து நின்று எடுத்துகிட்ருக்கேன். திரும்பவும் அந்த பையனோட பாஸ்போர்ட்டை தாங்க பாங்கி அவனை பையனை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. என்னை அப்படியே விட்டுட்டாங்க. எனக்கு பார்த்தா லோக்கல் மாதிரி இருக்குன்னு கண்டுக்கிறது இல்லை போல். அவனை தான் இது வந்து அவனுக்கு 4வது 5வது டைம்னு நினைக்கிறேன். அந்த ஃபஸ்ட்டு ஒரு 9 மிலிட்ரி செக் பாயிண்ட் வந்ததுங்க. அதுக்கப்புறம் வரதில் இதான் ஃபஸ்ட்டு. நம்ம இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்கும். இப்போ இந்த தெர்ஜித்துன்னு ஒரு ஏரியா பக்கத்தில் தாங்க இருக்கும். டைம் எல்லோரும் திரும்ப பார்த்தீங்கன்னா ப்ரே தான் பண்ணிருக்காங்க. மணி 6:30 ஆகுதுங்க. குட் ஏரியா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ கல் மாதிரி இருக்குது. இது அவர் காமிங்க சொன்னார். சன்செட் ஆனால் செமையாக இருக்குங்க. நீங்கள் நம்ம அந்த இடத்த விட்டுட்டு அந்த தெர்ஜித்து போகிற வழியில் ஃபுல்லாக பார்த்தாவே எல்லாம் பச்சை பசேன்னு தாங்க இருக்குது. மற்றபடி எல்லாமே டெசர்ட்டாக இருக்கும். இந்த தெர்ஜித் வர ஏரியா மட்டும் ஃபுல்லாக அப்படியே பச்சை பசேன்னு இருந்தது. செம அழகாக இருந்தது வர வழி ஃபுல்லாக. அது பார்த்திங்கன்னா அதான் அந்த மிலிட்ரி அங்கே நிற்கிறாரு பாருங்கள், அந்த வெஸ்ட்டு போட்டுட்டு. இந்த மாதிரி எல்லா பக்கமும் என்ட்ரன்ஸில் பேரிகேடு வச்சிட்றாங்க. செக் பண்ணிட்டு தான் உள்ள விட்றாங்க. அவர் எடுக்கக்கூடாது, பார்க்குற வரைக்கும் எடுக்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம அத்தார் பக்கத்தில் வந்துட்டோம். மணி 7. இன்னொரு அரை மணி நேரம் இல்லை 40 நிமிஷத்தில் போயிடுவோம்னு நினைக்கிறேங்க. கூகுள் மேப் ஒர்க் ஆகல. அங்கே போயிட்டு அப்படியே சொல்கிறேன், உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ தான் அத்தார் கொஞ்சம் என்ட்ரிக்கு முன்னாடியுமே இப்போ தான் ஒரு மிலிட்ரி செக் பாயிண்ட்டு முடித்தோம். இப்போ கொஞ்சம் வரப்போகுது. ஸோ இதாங்க அத்தார் வந்தாச்சு. நம்ம அடுத்தது வந்து நம்ம ஹோஸ்ட்டை கண்டுபிடிக்கணும். அவரை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுனாங்க தெரில. இறங்கி பார்க்கலாம். இறங்குனா வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியே அதிலே லைட்டாக பார்த்துக்கோங்க சிட்டி எப்படி இருக்குன்னு. அதான் இறக்கி விட்றாங்க போல். ஸோ இதுதாங்க அத்தார். நம்ம வந்தாச்சு. இப்போ அடுத்தது வந்து நம்ம ஹோஸ்ட்டை கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து நான் இன்றைக்கி வரேன்னு மட்டும்தான் எழுதிருக்கோம், நானும் இந்த பையனும். பட் எத்தனை மணிக்கு வரோம், எத்தனை மணி பஸ் எடுக்கிறோன்னு நாங்கள் அவருக்கு சொல்லவே இல்லை. 2 பேர்கிட்டையுமே இன்டர்நெட் இல்லைங்க. பார்க்கலாம். நாங்கள் யார்கிட்டயாச்சும் ஃபோன் வாங்கி அவருக்கு கால் பண்ணி பேசலாம். அப்படியே ஒருத்தர் 2 பேர் நல்லா பேசினாங்க. அவங்ககிட்டே ஃபோன் வாங்கி ஒரு கால் மட்டும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கால் பண்ணிடலாம். ஆனால் ஒரு வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் அனுப்பிச்சுட்டது கரெக்டாக இந்த இடம் தாங்க. அந்த மாஸ்க் அங்கே தான் இருக்குது. அந்த மாஸ்க் சைடு இங்கே தான் வந்து நிற்க சொன்னார் அவர். பார்க்கலாம். எப்படியோ ஒரு வழியாக வந்தாச்சுங்க. டைம் 7:16 ஆச்சு. நம்ம அவர் வீட்டுக்கு போயிட்டு இந்த வீடியோவை முடிக்கலாங்க. ஸோ நீங்கள் போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நான் அந்த ஒயிட் மூர்ஸு பிளாக் மூர்ஸுன்னு ஒன்று சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, இந்த ஊர் மக்களை பற்றி. அது நான் இன்றைக்கி தாங்க பார்த்தேன், எப்படி அந்த ஸ்லேவரி அந்த இது இன்னும் இருக்குதுன்னு. இங்கே நிற்கிறாரு பார்த்தீங்களா அந்த 2 பேர். அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் பார்த்துவாங்களேன். ஓரளவுக்கு வேறு இவங்களாம் வந்து அந்த ஒயிட் மூர்ஸ் மாதிரி. இந்த இது வந்து கொஞ்சம் பிளாக் மூர்ஸ். நாங்கள் வர வழியில் மிலிட்ரி செக் பாயிண்ட் இருந்தது. ஒரு 11-12 மிலிட்ரி செக் பாயிண்ட் இருந்ததுங்க டோட்டலாக. அதில் வந்து ஒரு 3 மிலிட்ரி செக் பாயிண்ட்டில் இவங்க 2 பேர்த்தோட டீட்டெயில்ஸ் மட்டும் வாங்கி கீழே இறங்க சொல்லி செக் பண்ணாங்க. மீதி யாருக்குமே செக் பண்ணல. அந்த செக் பண்ண போலீஸ் ஆஃபீஸரும் ஓரளவுக்கு அந்த என்னோடய தோல் ஸ்கின் நம்ம ஸ்கின்னில் இருந்தார். இந்த ஒயிட் மூர் அந்த கேட்டகரியில் வருவாங்க போல். மீதி இந்த ரொம்ப கருப்பாக இருக்கீங்களெல்லாம் இங்கே சீரியஸாக செக் பண்ணுறாங்க. இந்த இவங்க 2 பேர். அப்புறம் இதோட ஒருத்தர் இருந்தார், அவரையுமே செக் பண்ணாங்க. நம்ம கடைசியில் இந்த கண்ட்ரி முடிக்கும்போது நான் சொல்கிறேன் எப்படிலாம் இருந்தது. நான் என்னோடய ஹாஸ்டல்லையுமே பார்த்தேன். நான் தங்கியிருந்த அந்த ஹாஸ்டல் நோக்சாட்டில் தங்கி இந்த ஹாஸ்டல் அந்த வேலை செஞ்ச அந்த ரிசப்ஷனிஸ்ட் கைடுமே வந்து ஒரு கருப்பான ஆள் தான். அந்த ஓனர் வந்து அந்த ஒயிட் மூர். நம்ம அந்த கொஞ்சம் லைட்டாக அந்த லைட் ஸ்கின் மாதிரி, ரொம்ப கருப்பாக இல்லாமல் அந்த நார்மல் ஸ்கின் மாதிரி இருந்தது. இங்கேயும் அந்த ரேசிஸ்ட் ப்ராப்ளம் இன்னும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே நம்ம அப்படியே இருக்கிறதே ஃபோன் வாங்கி பார்க்கலாங்க. இல்லை இவங்ககிட்டே நெட்டு ஒர்க் ஆகுதான்னு கேட்கலாம். யோர் இன்டர்நெட் இஸ் ஒர்க்கிங்? No? That's what I said. We need to find it. Okay. We will find. Don't worry. ஸோ இவர் ஆல்ரெடி எனக்கு ஒரு லொக்கேஷன் அமுச்சு விட்டாருங்க. அது ஒர்க் ஆகுது. நான் அப்படியே நடந்து போகலாங்கிறேன். இவன் இருட்டாயிருச்சு, பயமாக இருக்குங்கிறான். நான் இந்த பையனை கேட்டால் ஆப்கானிஸ்தான் சுற்றியிருக்கேன், சொமாலியா சுற்றியிருக்கேன், ஈராக்கு போயிருக்கேன் அப்படிங்கிறான். இங்கேருந்து அந்த 300 மீட்டர் தாங்க காமிக்குது. நடந்து போகலாங்கிறான், வரமாட்டேங்கிறான். இவனால தாங்க காலையிலையுமே வந்து பஸ்ஸு விலையை ஏற்றுனாங்க. பட்டுக்கு சொல்கிற விலையை ஓகேன்னு கொடுத்துட்டு வந்துடுறாங்க. இது பார்டரில் வரும்போதும் அதே தான், டாக்ஸிக்கு அதே தான் பண்ணான். டாக்ஸி டிரைவர் சொல்கிறார், இவன் ஓகேவா போகலாம் அப்படிங்கிறான். நான் தான் குறைச்சி கேட்டு நேற்று அந்த பார்டருக்கு இது பண்ணோம். திரும்ப நீ காலையிலேயும் இந்த 700 ஊகையாக சொன்னாங்க. இதை குறைச்சி கேட்டிருக்கலாம். இவன் 700 ஓகே அப்படின்னு சொல்லிட்டான். இந்த பையன்கிட்ட இருக்கனாலேயே நமக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பட்ஜெட் ஆகுது. இப்போ இங்கே நடந்து போனால் 300 மீட்ரு போகலாங்கிறேன், வரமாட்டேங்கிறான். பார்க்கலாம். ஸோ இப்போ தாங்க ஒருத்தரோட ஃபோனு வாங்கி கால் பண்ணோம். அவரே வரேன்ருக்காரு. இந்த ஹோட்டலுக்கு வெளியில் உட்கார சொல்லியிருக்காரு. ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், கேஃபெட்டேரியா, ரெப்போஸ் திரிஸ் இங்கே தான் உட்காந்துருக்கோம். பார்க்கலாங்க, வரட்டும். அவர் வீட்டுக்கு போயிட்டு இந்த வீடியோ முடிக்கலாம். அவர் எப்படி இது பண்ணோன்னா கவுச் சர்ஃபிங் தாங்க. அந்த வெப்சைட்டில் நான் பார்த்தேன்.
நான் இந்த ட்ரிப்பில் வந்து நான் நிறைய கவுச் சர்ஃபிங் ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். பட் எனக்கு அதிகமாக ரிஜெக்ஷன் தான் வந்தது. என்னோடய ப்ரொஃபைல் வந்து வெரிஃபைடு இல்லை, ரெஃபரன்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. பட் இவர் தான் வந்து இந்த ஊரில் கவுச் சர்ஃபிங் வந்து கொஞ்சம் ஆக்டிவ் மெம்பரு, எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணுவார் அப்படின்னாங்க. நல்லா கொடுத்தேன், அக்செப்ட் பண்ணார். அதே மாதிரி வந்துட்டோம். எனக்கும் ஒரு லோக்கல் வீட்டில் தங்கணும்னு ஒரு இது, அதனால தாங்க அவ்வளோ. இப்போதைக்கு நோக்ஷாட்டை விட இந்த ஊரில் இருக்கீங்க எல்லாமே கொஞ்சம் சிரித்து பேசுகிறாங்க. ஓரளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபீலிங்காக தான் இருக்குது. பார்க்கலாம், மேபி அந்த கேபிட்டலில் இருக்கின்றவங்க மட்டும்தான் அப்படி இருக்காங்க போல். இந்த ஊர் எப்படி இருக்குன்னு நம்ம போக போக பார்க்கலாம். நான் முதல்ல எனக்கு ஒரு சிம்மு வாங்கணுங்க. இந்த ஊரில் இன்டர்நெட்டு எதுவுமே இல்லை. சிம்மு ஒன்று வாங்கணும்னு அவரை தான் கேட்டிருக்கேன். இன்றைக்கி நைட்டு இப்போ வாங்க முடியுமான்னு தெரில, இல்லைன்னா நாளைக்கு காலையில் வாங்கிக்கலாம். நேற்று நோக்ஷாட்லேயே வாங்கியிருக்கணும், வாங்கலை. வெயிட் பண்ணலாங்க, வரட்டும் அவர். ஸோ இவர் தாங்க நம்ம ஹோஸ்ட்டு. வந்தாச்சு, இப்போ அவர் வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். கொஞ்சம் இருட்டான இது. நாங்கள் அவர் வீட்டுக்கு போயிட்டு நான் அவரை காமிக்கிறேன். அவருக்கு எனக்கு தெரிஞ்சு யூடியூப்பில் வர்றதுலாம் ஓகே தான். நான் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் சில பேர் யூடியூப் வீடியோ போட்டிருக்காங்க அவர் கூட. அவருக்கு இங்கிலீஷ் ஒழுங்காக தெரியாதுங்க. ஃப்ரெஞ்சு, அரபிக் மட்டும்தான் அவர் நல்லா பேசுவார். இங்கிலீஷ் வந்து ஒரு 1-2 வார்த்தை தாங்க அவருக்கு தெரியுது. இந்த சைக்கிளில் தான் வந்தார் எங்களை பிக்கப் பண்ண. போகிற வழியிலே தண்ணி வாங்கிட்டு போகணுங்க. தண்ணி இல்லை என்கிட்ட. ஸோ இது தாங்க இவரோட வீடு. வந்தாச்சு, எதுவுமே தெரியாது. உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. ஆனால் வர வழியில் எங்கேயுமே இந்த தெரு லைட்டெல்லாம் எதுவுமே இல்லைங்க. சும்மா இந்த வீட்டில் போகிற இந்த குட்டி மினி பல்ப்பு மட்டும்தான் இருக்குது. பட் ஓரளவுக்கு சேஃபாக தான் இருக்குது. வர வழியில் சில குழந்தைங்களாம் ஹலோ சொன்னானுங்க. ஓ, அந்த வீடு இல்லையா? அப்போ இந்த வீடுங்க. போகலாம். வெல்கம், தேங்க்யூ. கேட்டு சாத்திட்டு வந்துடுறேன். Bonjour, salam. So, நமக்கு remove your shoes, man. So தாங்க நம்ம ரூம். Welcome. Yeah, thank you. Here, your house, your family. Okay. Shukran. Le Queen, je vais parler un peu en français. Soyez les bienvenus. Ici, c'est votre maison et nous sommes votre famille. Et moi, je suis sous votre disposition pour n'importe quel service. La chambre ici, vous allez déposer vos bagages et on va à la tente pour boire le thé et se reposer. Après 2. ஸோ இது தாங்க எங்களோட இடம். இவர் வீட்டில் தங்குறது வந்து ஃப்ரீ தாங்க. பட் சாப்பாடுக்கு மட்டும் நம்ம காசு தரணும். அது நம்ம தந்துக்கலாம், எவ்வளோ கேட்குறாங்களோ அந்த இது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ இவர் வந்து மாஸ்க்கு போயிட்டு வராரம்மா. ப்ரேயர் டைமுனால மாஸ்க்கு போயிட்டு வரோம். அதுக்கப்புறம் இந்த டென்ட்டில் உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அவங்க நம்ம பார்க்கலாம். அப்படியே இவரோட வீடை நான் கொஞ்சம் அப்படியே சுற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு. நானும் ஃபஸ்ட்டு போய் டாய்லெட்லாம் போயிட்டு கை கழுவிட்டு கொஞ்சம் நானும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வரேன். ஸோ தாங்க நாங்கள் வரோன்னு டீ போடுறதுக்கெலாம் கூட ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அங்கே இருந்தது அவங்க அம்மாவா இல்லை யாருன்னு தெரில. பட் நம்ம அப்படியே கொஞ்சம் லைட்டாக பார்க்கலாம். இதான் கிச்சனு. பட் எனக்கு உள்ளே போய் எடுக்கலாமான்னு தெரில. இங்கே எல்லாருமே வெளில போயிட்டாங்க. எல்லாருமே மாஸ்க்குக்கு போயிருக்காங்க. எங்கள் 2 பேர்த்த மட்டும் இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க. சரி, நான் பாட்டுக்கு உள்ளே போய் வந்த அன்றைக்கி எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கூடாது. அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களே காமிச்சாங்கன்னா அது காமிக்கிறேன். பட் இது கிச்சனு. அதெல்லாம் அவங்களோட 2 பெட்ரூம் போலங்க. குட்டியாக தான் அழகாக இருக்குது வீடு. நம்ம ஊர் அந்த கிராமத்து வீடு மாதிரியாக தாங்க இருக்குது. கீழே அந்த கல் இதெல்லாம் போட்டு. இதுவும் ஒரு தனி என்ட்ரன்ஸ் போல். இது அவங்களுக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் அங்கே வந்து அந்த ஷவரு, பாத்ரூமு 2 இருந்தது. ஆக்சுவலாக எல்லாருமே வெளில போயிட்டாங்க. இப்போ இந்த வீட்டில் நானும் அந்த பையன் மட்டும்தான் இருக்கோம். அப்படியே இப்போ தான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்தாங்க. அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. நாங்கள் மாஸ்க்கு போயிட்டு வரோம், அது வரைக்கும் வீட்டில் இருங்கன்னு போயிட்டாங்க. ஆனால் இங்கே இன்டர்நெட் எதுவுமே கிடைக்காதுங்க. நான் ஃபோனில் இன்டர்நெட் இல்லாமல் சுற்றிட்டுருக்கேன். அந்த மொரோக்கோ இப்போ நான் இந்த வீடியோ நான் எடுக்கும்போது இந்த சீரீஸில் நான் மொரோக்கோலேருந்து ஒரே வீடியோ தான் போட்டிருப்பேன். மீதி வேறு எதுவுமே போடல. ஆனால் நடுவில் இப்போ வரைக்கும் ஒரு 12-13 வீடியோவாவது நான் எடுத்திருப்பேன். அதில் ஒரே வீடியோ தாங்க போட்டிருக்கேன். ஆனால் இதுதான் நெட் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. மொரோக்கோவில் மட்டும்தான் நெட்டு ஸ்பீடாக இருந்ததுங்க. மற்றபடி மீதி எல்லா ஊர்லேயுமே நெட்டு வந்து செம ஸ்லோ.
அந்த பையன் இங்கே படுத்துட்ருக்கான். வரட்டும், இங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பேசி. இது வந்து கொசு வராமல் இருக்கிறதுக்காக போட்டிருக்காங்க. இங்கே எக்கச்சக்கமாக கொசு இருக்குது. நான் இங்கே இன்றைக்கி நைட்டு இங்கே தங்கிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு என்ன பண்ணலான்னு நான் நாளைக்கு தாங்க பார்க்கணும். இந்த பையனை கேட்டேன், இவன் இப்போவே ஃபிக்ஸ் ஆகிட்டான். அடுத்து ஒரு 5 நாளுக்கு இவன் இங்கே தான் தங்க போகிறானாமா. பட் நான் 5 நாள் நான் தங்க மாட்டேன். நம்ம பார்க்கணும். இன்னொரு பக்கத்தில் ஒரு 2 ஊர் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 2 ஊர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ட்ரிப் இது பண்ணலாம். J'ai essayé de rentrer dans le domaine du tourisme. Okay. So the project ended, and so then he entered the domain of tourism, and that's why he started this. ஓகே. ஸோ இவர் 17 வருஷம் ஒரு ஜெர்மன் கம்பெனிக்கிட்ட ஒரு ப்ராஜெக்டில் இருந்தாராமா. அது முடித்ததுக்கப்புறம் இப்போ டூரிஸ்ட் இதாக இருக்கோம் அப்படின்ட்டுருக்காரு. ஓகே. Auparavant, j'avais auberge, mais après Covid Ouais. et encore la maison. They'll give you the advice or lead you in the right direction to where to do it. أمريكي وهذا هندي. சலாம். ஸோ இப்போ அவர் டீ போட்டுட்ருக்காரு நமக்கு. அப்புறம் இவ்வளோ நேரம் இவர் பற்றி சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் அப்பப்போ நடுவில் கொஞ்சம் டூர் பற்றியும் ஒரு இது பண்ணார். இவர் வந்து கைடட் டூர் ஏஜென்சி அம்மா. அதனால் எதாவது டூர் புக் பண்ணணுன்னா இவர்கிட்ட சொன்னால் இது பண்ணி விட்ருவேன் அப்படின்ட்டு இருந்தார். நம்ம டீ குடிச்சிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அதாங்க இவ்வளோ நேரம் இவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். இவர் அதான் அந்த ஊர் லோக்கல் கைடு அப்படின்னாரு. அப்புறம் நாளைக்கு இவர் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் வெளியில் கூட்டிகிட்டு போய் எல்லாமே இது காமிக்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் நானும் சிம் வாங்கணும்னு சொன்னேன். அவரே சிம்மு தரேன்ட்ருக்காரு. அதான் இவர் சொன்னாருங்க, இப்போ இங்கே இருக்க நிறையா இந்த ஓபர்ஸ் இந்த ஹாஸ்டல்லாம் வந்து இவர் மேலே கொஞ்சம் கோவமாக இருக்காங்களாமா. இவர் வந்து இங்கே ஃப்ரீயாக எல்லாத்தையும் தங்க விடுறாருல, அதனால் அவங்களுக்குலாம் பிஸ்னஸ் போயிடுது. வர டூரிஸ்ட் எல்லாமே இங்கேயே தங்குறதுனால. அதுக்கப்புறம் இவர் கூட நிறையா டூரிஸ்ட் தங்குறதுனால இப்போ இவர் வெளியில் போனார்னா ஏதோ பொருள் வாங்கணுன்னா டபுள் ப்ரைஸ் போடுறாங்களாமா நம்ம கூட இருந்தோம்னா. அதனால் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாளைக்கு நம்ம வெளியில் போய் பார்த்துட்டு என்ன வேணுமோ அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து இவங்க ஒய்ஃப் கிட்ட சொன்னோம்னா அவங்க போய் நமக்காக வாங்கிட்டு வந்தாங்கன்னா இந்த ஊர் லோக்கல் ப்ரைஸ் கிடைக்கும். இப்போ இவர் எங்களோட வந்தார்னா டூரிஸ்ட் ப்ரைஸ் கிடைக்குமாமா. அதனால் நாளைக்கு நம்ம பார்க்கலாங்க. போய் நம்ம எதெல்லாம் வேணுமோ அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து காமிச்சோம்னா அவங்க ஒய்ஃப் போய் நமக்காக வாங்கிட்டு வந்து வந்துடுவாங்க. இங்கே லைஃப் நல்லா இருக்குங்க. அவங்க பாட்டுக்கு அந்த லூடோ கேம் விளையாண்டுட்டு ஜாலியாக இருக்காங்க. பார்க்கலாம், இன்னும் நாளைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இவங்க அந்த லூடோ தான் விளையாண்டுருக்காங்க. நம்ம கொரோனா டைமில் நம்ம வீட்டிலலாம் உட்காந்து விளையாண்டுருப்போமே, நம்ம தாயக்காரை விளையாண்டுருந்தோம். இவங்க லூடோ விளையாண்டுருக்காங்க. அப்புறம் ஒரு டீ போட்டு கொடுத்தாரு, சாப்பிட்டு இப்போ திரும்ப நாங்கள் இப்போவே கொஞ்சம் வெளியில் போய் கொஞ்சம் தண்ணிலாம் வாங்கணும். தண்ணி வாங்கிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து முடிக்கலாம். இன்னும் நான் பண்ண வேண்டியது நிறையா இருக்குங்க. ஸோ இப்போ தாங்க வந்து ஒரு தண்ணி வாங்கணும். அவர் வீட்டு பக்கத்துலேயே இருக்க ஒரு கடையில் தான். இவர் வந்து ஒரு என்ஜிஓலேயும் ஒரு பாட்டாக இருக்காராமாங்க. இந்த ஊர் அந்த சுத்தம் பண்ணுற இதில் ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் அத்தார் அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொன்னார். அதில் ஒரு மெம்பராகவும் இருக்காராம்மா. அதாவது ரோட்டை குப்பையாக்கக்கூடாது, அந்த ஒரு என்வைரான்மெண்ட் கேர்லங்க. அவங்க திரும்ப இருட்டுக்கு போகணும். இங்கே இந்த மெயின் வீதியை விட்டால் மீதி சந்திலெல்லாம் எங்கேயுமே இந்த லைட் இல்லைங்க. எல்லாமே சோலார் இதில் தான் இருக்குது. இந்த இதில் நான் எதுக்கு மேலே காமிக்கிறேன்னு தெரில. மேலே தான் கம்பம் இருக்குது, சோலார் இதுவும் வச்சுருக்காங்க. பட் லைட் எரியாதனால உங்களுக்கு எதுவும் தெரியாது. இப்போ நாங்கள் இன்னொரு இருட்டான வீதிக்குள்ளே போயிட்டுருக்கோம். நம்ம பேசாமல் கண்டினியூ பண்ணலாம். நாங்கள் போயிட்டு வெளிச்சத்தில் இது பண்ணுறேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் தண்ணி வாங்கிட்டு இங்கே தான் வந்தோம். அடுத்தது நாங்கள் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு இந்த வீடியோ அப்படியே முடிச்சிருவோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி. இன்னும் எனக்கு சளி சரியாகல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு காலையில் இவர் வீட்டில் தான் தங்க போகிறோம். காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இவரே எங்களை வந்து இந்த மார்க்கெட்லாம் சுற்றி காமிக்கிறேன் இருக்காரு. ஸோ நாளைக்கு வந்து அட்டார் இந்த ஊரோட டூர் வீடியோ தாங்க வரும். நான் அதுக்கப்புறம் சிங்வித்தின்னு இன்னொரு ஊர் போகணும். நான் நாளைக்கு போகலான்னு ஒரு முடிவில் இருந்தேன். அப்புறம் நான் அதை நாளான்னைக்கு மாற்றிட்டேங்க. ஸோ நாளைக்கு அத்தார் டூர் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.